எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் வந்து bosskeytech பாஸ்கர். நம்மளோட சேனல்ல ஃபோட்டோஷாப் டியூட்டோரியல் பத்தியும் டிஜிட்டல் பெயிண்டிங் பத்தியும் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். லாஸ்டா நம்ம பாத்தீங்கன்னா வேக்கம் டேப்லெட் என்ன வாங்கலாம்ங்கறத வீடியோ போட்டுருந்தோம். இந்த வேக்கம் டேப்ல வந்து என்னென்ன மாதிரிலாம் செட்டிங்ல வந்து நம்ம பிரஷஸை யூஸ் பண்ணலாம், உதாரணமாக நம்ம வந்து டிஜிட்டல் பெயிண்டிங் வந்து என்ன மாதிரி செட்டிங் வைக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்ப்போம். அதே மாதிரி இந்த பெனில் வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கணும் அப்படிங்கிறத லைவாக வந்து நான் உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இந்த வீடியோவில் சொல்கிறேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நான் ஒரு நியூ டேப் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மவுஸில் வந்து நான் ஒரு ப்ரஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஒரு கலரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரஷ் பண்ணுறேன். இது எதுக்காகனா ப்ரெஷரை புரிஞ்சிக்கணும், அந்த ப்ரெஷரை எப்படி நம்ம வந்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து நம்ம மவுஸில் வந்து இது பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது வந்து நான் மவுஸில் வந்து அந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து பெனில் யூஸ் பண்ணுறேன். வேறு எந்த செட்டிங்கும் நான் வைக்கல. எனக்கு இதுவும் மவுஸில் யூஸ் பண்ணுற அந்த ஃபீலே தான் கொடுக்குது. எனக்கு பேடில் ட்ராயிங் டேப்லெட்டில் யூஸ் பண்ணுற அந்த ஒரு லுக்கு வந்து இல்லை. ஸோ அதுக்கு நம்ம மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் இந்த ப்ரஷ்ஷோட செட்டிங், அதாவது F5 பேனல்னு சொல்லுவாங்க. இந்த பேனலை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் நிறைய செட்டிங் இருக்கும். இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக தெரியும். நான் ஒவ்வொரு விஷயமாக நான் வந்து இதில் சொல்கிறேன். இப்போதைக்கு வந்து நான் வந்து இந்த ப்ரெஷருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கணும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணும்போது தான் இந்த இடத்துல ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆன மாதிரி ஒரு லுக் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெண்டு சைடும் ஃபேடாக இருக்குது. ஸோ இங்கே பென் ப்ரெஷர், இங்கேயும் பென் ப்ரெஷர் இருக்குது. நான் இப்போதைக்கு வச்சுட்டு சும்மா லைட்டாக இது பண்ணுறேன். எனக்கு ஆனால் ப்ரெஷர் வருது, பட் இருந்தாலும் அந்த ப்ரெஷ்ஷோட டிப்பு ஃபீல் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரே லைனாக வராமல் அந்த டிப்பை வந்து நீங்கள் மாற்றணும்னா ப்ரஷ் டிப்பை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸிங்கோட லெவலை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும், 1ல் வச்சுக்கணும். ஸோ இப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வரி வரியாக தான் வரும். ஸோ இப்போ நான் ஃபேஸிங் வந்து 1ல் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ எனக்கு ரெண்டு சைடும் எட்ஜஸ் வந்து நல்ல ஷார்ப்பாக கிடைக்கணும். ஒரு ஹேருக்கு நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் வந்து ஷார்ப் வந்து ரெண்டு சைடு எட்ஜஸ் வரணும்னா ஷேப் டைனாமிக்கை நீங்கள் கண்டிப்பாக ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணால் தான் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடும் அந்த எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக கிடைக்கும். இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அது கிடைக்கல. இப்போ நான் ஆன் பண்ணவும் பார்த்தீங்கன்னா இங்கே பென் ப்ரெஷர் மட்டும் வச்சுட்டு இங்கே ரெண்டு சைடு எட்ஜஸ் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ஓரளவுக்கு நான் ப்ரெஷ்ஷை வந்து சின்னதாக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு சைடும் அந்த ஷார்ப் வந்து எட்ஜஸ் வந்து கிடைக்கிது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கு ப்ரெஷர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது கண்டிப்பாக வந்து தெரியும். ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணி கண்டிப்பாக பழகுனா தான் இதோட ப்ரெஷர் புரியும். இல்லைன்னா இப்படி தான் உங்களுக்கு வரும். ஸ்டார்டிங்கில் இப்படி தான் வரும். கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இதை தாண்டி தான் வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் லைட்டாக வந்து அந்த ஹேரை வந்து நீங்கள் போடுறதுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா சரியாயிரும். இப்போ இந்த இமேஜில் வந்து ப்ரெஷரோடு வந்து நம்ம ஒரு மஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்ட்டு நான் வந்து காட்டுறேன். அதாவது இந்த புருவத்தை வந்து நம்ம ஹேர் மாதிரி எப்படி இது பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்மஜ் டூல் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஹார்டான ப்ரஷ், சாஃப்டான ப்ரஷ் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை எடுத்துட்டேன். இப்போ எடுத்துகிட்டு வந்து நான் வந்து ஸ்ட்ரென்த்து வந்து ஒரு 80 அல்லது 76 அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் ஆன் பண்ணிக்கிறேன். கூடவே ஷேப் டைனமிக் ஆன் பண்ணிவிட்டு பென் ப்ரெஷர் கொடுத்துட்றேன். இந்த ரெண்டு செட்டிங் மட்டும் வச்சுக்கிறேன், வேறு எந்த செட்டிங் வைக்கல. ப்ரஷ் டிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வச்சுக்கிறேன். இப்போ வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ப்ரெஷர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக தான் வந்து இது பண்ணணும். ரொம்ப வந்து ஹார்டாக இப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப இதாகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த புருவத்துக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அப்படியே பொறுமையாக அங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக ஸ்மச் பண்ணணும்.
ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறீங்க. பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் அந்த ஸ்மட்ஜை வந்து நீங்கள் கொண்டு வரீங்க. இப்போ ப்ரஷ்ஷை ஓரளவுக்கு லைட்டாக சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா இந்த புருவத்தை நம்ம ஸ்மட்ஜ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் நீங்கள் ஹேருக்கும் இதையே அப்படியே ஃபாலோ பண்ணலாம். இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறேனோ அந்த அளவுக்கு வந்து அங்கே ஸ்ட்ரென்த் வந்து க்ரியேட் ஆகுது. இப்போ நம்ம லைட்டாக இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா எனக்கு ஒன்றுமே அங்கே ஆகாது. ஓரளவுக்கு ரொம்ப கொஞ்சம் ப்ரெஷரை கொடுத்தமா தான் அந்த இடத்துல வந்து இதாகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ அதே மாதிரி ஸ்மட்ஜுக்கும் ஒரு சின்ன மெத்தடை வந்து நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த ப்ரஷ்ஷை வந்து நம்ம நிறைய வீடியோஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ரஷ்ஷு தான் நம்ம இப்போதைக்கு ரீசெண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ரஷ்ஷு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மட்ஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஸ்கின்னுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஷேப் டைனமிக் தேவையில்லை. வெறும் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே சாம்பிள் ஆல் லேயர் நீங்கள் உங்கள் சிஸ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கான்ஃபிகரேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் சாம்பிள் ஆல் லேயர் போட்டு நியூ லேயர் போட்டு நீங்கள் ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப லேக் ஆகுதுன்னா நீங்கள் இந்த டிக்கை வந்து எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டு நீங்கள் வந்து பொறுமையாக அப்படியே ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டேப்பில் ஸ்மட்ச் பண்ணுற ஒரு இதே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதே நான் வந்து மவுஸில் பண்ணேன்னா எனக்கு ரொம்ப மைண்ட்யூட்டாக நான் வந்து ஸ்ட்ரென்த்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு 30 வச்சுட்டு ஸோ அப்போ நான் பொறுமையாக கிளிக் பண்ணி இந்த ஸ்மட்சஸ்லாம் நான் வந்து பண்ணோம். ஸோ மவுஸில் நீங்கள் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ஒரு செட்டிங்கை வந்து நீங்கள் ஒரு 30 அந்த மாதிரி வச்சுக்கணும். நீங்கள் வேக்கமில் பண்ணுற மாதிரி 70, 80லாம் வச்சு நீங்கள் ஸ்மட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. இப்போ நான் வந்து வேக்கமில் ஸ்மட்ச் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 80 வச்சுக்கிட்டு கூட நான் ஸ்மட்ச் பண்ணுவேன். அந்தளவுக்கு ப்ரெஷர் வந்து நான் லைட்டாக தான் கொடுக்குறேன். ஸோ மவுஸ்லலாம் நம்ம 80 வச்சுட்டுலாம் நம்ம பண்ணால் ரொம்ப இதாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் வந்து லைட்டாக தான் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா மைண்ட்யூட்டாக நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ்ஷை சின்னதை பண்ணிக்கணும், பெருசு பண்ணிக்கணும்.
இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ப்ரஷ்ஷ வந்து ரொம்பவே சின்னது பண்ணீங்கன்னா தான் அந்த ஷேப்லாம் தனித்தனியா உங்களால எடுக்க முடியும். இந்த செட்டிங் எல்லாம் நீங்க உங்களோட Photoshopல நீங்க பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்து உங்களோட வொர்க் அவுட்புட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. ஒரே ஒரு ஷேர் பண்ணிருங்க. கண்டிப்பா வந்து அடுத்தடுத்த வீடியோல நான் வேக்கம் டேப்ப பத்தி நெறைய விஷயங்கள் வந்து நான் உங்க இடத்துல வந்து ஷேர் பண்றேன். அதுக்கு நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எப்போ போட்டாலும் வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நன்றி, பாஸ்கர்.